வணக்கம். ஸோ இந்த வீக் நடந்த முக்கியமான விஷயங்கள் பார்த்துட்டு, மார்க்கெட்டோட அவுட்லுக் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நேத்து வந்து ஒரு அமெரிக்கால வந்து ஒரு அதிரடியான நியூஸ் வந்துச்சுங்க. H1B விசா ரிலேட்டடான நியூஸ். விசா வந்து 3 வருஷம் ஹால்ட் பண்றாங்களாம். அது என்னது H1B விசா அப்யூஸ் ஆக்ட் ஆஃப் 2026. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 3 வருஷம் கம்ப்ளீட் பாஸ். இதுவரைக்கும் ஆனுவல் கேப் கோட் வந்து கரண்டா வந்து 65,000 விசா பெர் இயருக்கு அப்ரூவ் பண்ணிருந்தாங்க. இனிமேல் 25,000 தான் பண்ண போறாங்க. 62% கட் பண்றாங்க. ஸோ மினிமம் வேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் $60,000 to $70,000 இனிமேல் $2,00,000 பெர் இயருக்கு இருக்குனாங்க. அப்புறம் டிபெண்டன்ட் வந்து பேன் பண்ணுறாங்க. H1 விசாவில் நீங்கள் போகிறீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் சில்ட்ரன்லாம் இனிமேல் கூட்டிகிட்டு போகக்கூடாது. அப்புறம் வந்து க்ரீன் கார்டு வந்து பிளாக் ஆயிருக்கு. க்ரீன் கார்டும் வந்து டேரெக்டாக இனிமேல் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ மல்டிபிள் ஜாப்பும் பேன் பண்ணியிருக்காங்க. ஒன்லி ஒன் ஜாப் தான் அலோவ்டு. இந்த மாதிரி எக்கச்சக்க இது வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2025 ட்ரம்ப் வந்து ஒரு $1,00,000 ஃபீ போட்டார் H1B விசாவுக்கு. அன்னையிலேருந்தே அது பெருசாக ஐடி கம்பெனிலாம் பெரிய அடி விழ ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ H1B அட்டாக் டைம்லைன் வந்து பார்த்துலாம். 2017 ட்ராவல் பேன் வந்து அட்டம் பண்ணாங்க. 2020 கோவிட்னால சஸ்பென்ஷன் ஆச்சு. செப்டம்பர் 25 வந்து $1,00,000 ஃபீ போட்டார். இப்போ ஏப்ரல் 20 3 இயர் ஹால்ட் பில் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா தாங்க 75 வந்து H1B ஹோல்டராக நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ட் அவங்க ரொம்ப அடி வாங்க தான் நினைக்கிறேன். இந்த பில் வந்து இப்போ பாஸ் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு அவங்களுக்கு இஷ்யூ ஆகும் அப்படின்னு. ஐடி செக்டர்லாம் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்எல்டெக், யூஎஸ் எல்லாமே யூஎஸ் ஆப்ரேஷனை பேஸ் பண்ணி தான் இருந்தாங்க. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில, பார்ப்போம். இது வந்து ஐடி செக்டர் வந்து பயங்கரமாக இம்பேக்ட் பண்ண போகுதுங்க. ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன நியூஸ் பார்க்க போகிறோம்னா, இந்த ஐசிசி ப்ரொடென்ஷியல் வந்து ஒரு 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 மியூச்சுவல் ஃபண்ட் வச்சுருக்காங்க. ஈக்விட்டி டெப்ட் ஃபண்ட். ஒரு நல்ல ஃபண்டுங்க ஆக்சுவலாக. இது வந்து ஐசிசி ப்ரொடெக்ஷன் ஈக்விட்டி அண்ட் டெப்ட் ஃபண்ட் அப்படிங்கிறது. ஸோ இவங்களோட 25 ரெக்கார்டு ப்ரூவன் ரெக்கார்டை வந்து இப்போ வந்து போட்டிருக்காங்க. இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது வந்து 1999 நவம்பர். ஸோ இப்போ வந்து ஏவிஎம் வந்து எவ்வளோ இருக்குன்னா 46,700 கோடி இருக்குங்க. ஸோ கேட்டகரி ரேங்கில் இதுதான் செகண்ட் இருக்குது. எஸ்பிஐ வந்து ஃபஸ்ட் இருக்குது. இதுக்கப்புறம் இதுதான் இருக்குது. 5 ஸ்டாரும் வாங்கியிருக்கு. 25 இயர் இது வந்து சிஏஜிஆர் வந்து 15% காம்பவுண்டில் இருக்குது பாருங்கள். 15% எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இதில் ஈக்விட்டி 60 to 80, 65 to 80, டெப்ட் 20 to 35. ஸோ ரூல் பேஸ் வச்சு போனாங்க. எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சுன்னா இதை ரெடியூஸ் பண்ணிப்பாங்க ஈக்விட்டியை. அப்புறம் வேல்யூவேஷன் சீப்பாக இருந்தால் ஈக்விட்டி இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. இவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இவங்களோட ரூல் என்னென்னா, பை வாட் அதர்ஸ் செல் வாட் அதர்ஸ் பை அப்படிங்கிற இந்த ரூலை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. நான் கூட இது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய ஃபேமிலி 1-2 பேருக்கு வந்து ரெஃபர் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபண்டு. நான் இதில் வந்து பர்சனலாக இன்வெஸ்ட் பண்ணலை. ஏன்னா நான் வந்து தனியாக டெப்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், இப்படி இன்வெஸ்ட் பண்ணல. ஸோ இந்த காம்போவாக எனக்கு ஒன்று வேண்டாம் அப்படின்னு நான் வந்து பெருசாக இதை வந்து சஜஸ்ட் பண்ணல. பட் யாருக்காவது வேணும்னா இது வந்து நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணலாங்க. ஸோ 5 இயர் ரோலிங் ரிட்டர்ன் வந்து 18 சிஏஜிஆர் சொல்கிறாங்க. 3 இயர்ஸ் வந்து 17 சிஏஜிஆர் சொல்கிறாங்க. ஸோ இதோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரெகுலருக்கு 1.54, டைரக்ட் 0.94 இதாங்க இருக்குது. ஸோ இது வந்து யாருக்கு இந்த பங்கு யாரை யூஸ் பண்ணலாம்னா, புதுசாக மார்க்கெட் வரீங்கன்னா இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் மானிட்டரி ரிஸ்க் டாலரண்ட் உள்ளவங்க யூஸ் பண்ணலாம். 5+ இயர் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் இருந்தால் யூஸ் பண்ணலாம். எஸ்ஐபி ப்ரிஃபர் பண்ணுறவங்க யூஸ் பண்ணுறான். லிமிடெட் எக்ஸ்போர்ட் தான் வேணும் எனக்கு ஈக்விட்டிக்கு அப்படிங்கிறது வந்து ப்ரிஃபர் பண்ணலாங்க. இது ஒரு நல்ல ஃபண்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இந்த ஐவிஎஃப் பற்றி நம்ம நிறைய நியூஸ் பார்த்துட்டோம். கரெக்டாக ஒரு கிட்டத்தட்ட 4-5 நியூஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கும் அதை பற்றி இன்னொரு நியூஸ் வந்திருக்கு. ஏஐ ப்ளஸ் ஐவிஎஃப் இந்த ரெண்டும் சேர்ந்து ஒரு கேம் சேஞ்சராக இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வராங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஐவிஎஃப் ரிசர்ச்சுக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜராகவே ஏஐ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இது இந்த அந்த ஐவிஎஃப் வந்து எம்ப்ளாயோ இமேஜிங் அப்படின்னு வந்துருக்கும். அது வந்து அந்த வளர்ச்சியை வந்து கண்காணிக்கிறது. இதை வந்து இந்த ஏஐ வச்சு மானிட்டர் பண்ணி இருந்து எடுக்காமலே அவங்க மானிட்டர் பண்ண முடியுமா, பேட்டர்ன் அனலைஸ் பண்ணி பெஸ்ட்டாக அதை சூஸ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் பிஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க, ப்ரீ இம்ப்ளிமெண்டேஷன் ஜெனடிக் டெஸ்டிங். ஸோ அதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வந்து அட்வான்ஸ் ஸ்பெர்ம் செலெக்ஷன். ஸ்பெர்ம் 2.5 மில்லியன் ஸ்பெர்ம் ஸ்கேன் பண்ணி பெஸ்ட் 2 ஸ்பெர்மை செலக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுது. அது வெரிஃபிகேஷன் யூஸ் பண்ணுது. அதாவது எப்ரை ஃப்ரீஸ் பண்ணி ஃபியூச்சர் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து லேசர் ரெசிஸ்டன்ட் ஹைட் இது எல்லாத்துக்கும் ஏஐ யூஸ் பண்ணுதுங்க. இந்த 5%க்கும் ஏஐ வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெக்சிகோவில் ஒரு கேஸ் நடந்துச்சு. 40 இயர் ஓல்டு உமன் வந்து ப்ளஸ் டோனர் எக் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக ஏஐ ஆட்டோமேட் பண்ணி ஸ்பெர்மை செலக்ட் பண்ணது ஏஐ தான். லேசர் மூலமாக இம்போஸ் பண்ணி
இன்ஜெக்ஷன் இன்டூ எக் எல்லாமே ஏஐ வழியாக பண்ணி எல்லாமே ஏஐ கண்ட்ரோல் ரெடி பண்ணி ரிசல்ட் என்ன ஹெல்த்தியான ஒரு பேபி வந்து போன் ஆயிருக்குங்க. ஸ்பீட் அண்ட் அக்யூரேட் கிரேட்டர் தென் ஹியூமன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு கேஸ் 19 இயர்ஸாக வந்து ட்ரீட்மெண்ட் இருக்காங்க குழந்தைங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறப்பறம் இந்த மல்டிபிள் ஐவிஎஃப் சைக்கிள் பண்ணி எல்லாமே ஃபெயில் ஆயிருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்த ஏஐ வந்து ஸ்கேன் 2.5 மில்லியன் இமேஜஸ் ஸ்கேன் பண்ணி 2 செலக்ட் பண்ணி ஃபஸ்ட்டு சைக்கிள் ப்ரெக்னன்சியே வந்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஏஐ அந்தளவுக்கு அதில் யூஸ் ஆகுதுங்க. ஸோ இந்தியாவில் ஐவிஎஃப் ஸ்கோப் வந்து பயங்கரமாக வந்துட்டே இருக்குது. உங்களுக்கே தெரியும், எங்கே பார்த்தாலும் ஐவிஎஃப் சென்டராகவே இருக்குது. ஸோ இந்த ஃபீல்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிற ஃபீல்டு தான் இந்தியாவில். ஸோ கரண்டாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஐவி மார்க்கெட் வந்து 3000+ ஐவிஎஃப் சென்டர் இருக்காங்க. 20,000 கோடி மார்க்கெட் கேப் இருக்குது. க்ரோவிங் ஆனுவலி பார்த்தீங்கன்னா 15-20% வந்து க்ரோ ஆகுதுங்க. ஸோ கீ பிளேயர் நம்ம ஆல்ரெடி இதை பார்த்தோம். இந்த கார்டினியம் ஐவிஎஃப்னு ஆல்ரெடி லிஸ்டான ஒரு கம்பெனி. இது வந்து பார்த்தோம். இவங்களும் ஏஐ பவர் தான் சொல்கிறாங்க. ஏஐக்கு நாங்கள் நிறைய பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் வந்து எல்லோ ஃபெர்டிலிட்டி, இது பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. இவங்க இன்னும் லிஸ்ட் ஆகலை. இவங்களும் நல்லா பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் நோவா ஐவிஎஃப், இவங்களும் ஏஐ யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மாதிரி அதாவது நம்ம நேற்று கூட பேசினோம் இந்த ஐவிஎஃப் பற்றி. குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு இது ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான சொல்யூஷன் தாங்க. இதை யூஸ் பண்ணி நல்லது இருந்தால் நமக்கு சந்தோஷம் தான். அதே மாதிரி இது வந்து ஆக்சசபிளாகவும் இருக்கும், அஃபோர்டபுளாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் பார்க்கலாம், ஹாஸ்பிட்டல் மாறுபடுங்க. சில ஹாஸ்பிட்டல் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், சில ஹாஸ்பிட்டல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ பேஸ் பண்ணி நம்ம அதுக்கேற்ற மாதிரி இதில் வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்தியாவில் இன்ஃபர்டிலிட்டி ரேட் வந்து 10-25% ஃபார் கப்புள்ஸ் இருக்காங்க. ஐவிஎஃப் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக 30-35% பெர் சைக்கிள் இருக்குது. வித் ஏயில் வந்து 45-50 பெர் சைக்கிள் இம்ப்ரூவ் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏஐ வந்து ஐவிஎஃப்ல வந்து ஒரு பெரிய புரட்சியை பண்ணிட்டு இருக்குங்க. நம்ம முன்னாடி ஏஐ பற்றி ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். எல்லா துறையிலுமே பெருசாக வரப்போகுது அப்படின்ட்டு. இப்போ அது ஐவிஎஃப்ல வந்து பயங்கரமாக வருது. அப்புறம் ஒரு 3 பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க், ஆர்பிஎல் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். இந்த 3 பேங்க் பற்றி ரிசல்ட் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் பற்றி பார்த்தலாம். அவங்களுக்கு வந்து ஜியோ பாலிட்டிக்னால ப்ரொவிஷன் நிறைய வச்சுருக்காங்க. ஸோ 7,071 கோடி ப்ராஃபிட் வந்திருக்கு. பட் அவங்க ப்ரொவிஷனாகவே 2,001 கோடி ப்ரொவிஷனாகவே கொடுத்துருக்காங்க. ட்ரேடிங் லாஸே 66 கோடி சொல்லியிருக்காங்க. ரைட் ஆஃப் 550 கோடி. நிறைய இருக்குது ரிசல்ட்டை பார்க்கும்போது. அப்போ இம்ப்ரூவ் ஆனது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஜிஎன்பிஏ, என்என்பிஏலாம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பட் ஸ்டில் அவங்க ரிசல்ட் பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. நிறைய ப்ரொவிஷன் வச்சுருக்காங்க. ஆர்பிஎல் பேங்க் வந்து 3x ப்ராஃபிட் கொடுத்துருக்குங்க. 69 கோடிலேருந்து 231 கோடி வந்திருக்கு. ஸோ உங்களோட அசட் குவாலிட்டி வந்து பெட்டராக இருக்குது, ப்ரொவிஷனும் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் நல்ல ரிட்டல் கொடுத்துருங்க. அவங்களுக்கு வந்து இந்த வாரனால எங்களுக்கு பெரிய மெட்டீரியல் லாஸ் இல்லை அப்படின்னு அவங்களோட சிஇஓ வந்து சொல்லியிருக்காங்க, எம்டி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து இது பயங்கரமான ரிசல்ட்டுங்க. அவங்க வந்து ஒரு அதை பற்றி நம்ம கூட வீடியோ போட்டிருந்தோம். 500 கோடி, அதாவது 655 கோடி ஃப்ராட் நடந்தும் நல்லா கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5% +5%ல வந்துருக்குங்க. நான் ப்ளஸ்லேயே வராது, நெகட்டிவ்ல வரும்னு நினச்சோம். போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 304 கோடி, இப்போ 319 கோடி கொடுத்துருக்காங்க. அதுலேயே 655 கோடி வந்து ஃப்ராடு போக. ஸோ என்ஐஎம் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்குங்க. 5.76 5.95. அது போக 200 கோடி வந்து ஃபண்ட் ரைஸ்க்கு வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ QIPனால கொஞ்சம், அப்புறம் ஜிடிஆர் ஆப்ஷன், அப்புறம் க்ரோத் கேபிட்டலேருந்து கொஞ்சம் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் எனக்கு ஐடிஎஃப்சி பேங்க்கில் இந்த விஷயம் நல்லா பிடிச்சிருக்குங்க. ஸோ ஃபைனலாக நம்ம மார்க்கோட அவுட்லுக் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் செம்மையாக அடி வாங்குதுங்க. பயங்கரமாக அடி வாங்கிட்டு இருக்கு. 15-20% ஃப்ரம் பீக்லேருந்து விழுந்திருக்கு. பயங்கரமாக கரெக்ட் ஆகிட்டு இருக்குது ஐடி செக்டரில். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இப்போ H1Bயில் வந்து நியூ ரூல் வந்திருக்கு. யூஎஸ் கிளைண்ட்டுக்கு வரையும் ஏஇனால இருக்குது. ஸோ இந்த எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஐடி இன்னும் பயங்கரமாக அடி வாங்கணும்னு எனக்கு தோணுது. ஸோ ஐடி மேபி உங்களுக்கு பிலீவ் இருக்குது அப்படின்னா ஐடி வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ தூரம் இறங்கும்னு தெரிலங்க. அது மார்க்கெட் கேப் அதிகமாக இருக்கிற டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் எல்லாமே அடி வாங்கியிருக்கு. அதுலேயும் 6 இயர் லோவில் இருக்குது ஹெச்சிஎல் டெக்லாம். அந்தளவுக்கு பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. அப்புறம் சென்செக்ஸ் வந்து கீ ஈவெண்ட் வந்து பார்ப்போம். சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் டிசிஷன் இருக்குங்க, ரேட் கட் ஹோல்ட் பண்ணலாமா இல்லையா அப்படிங்கிறது. அப்புறம் ஆயில் ப்ரைஸ் வந்து 100+ கரன்சி இருக்குது. ஈரான் வாரம் இன்னும் அதிகமாகணும்னு சொல்கிறாங்க. எஃப்ஐஎஃப்ல வந்து 2 இயர்ஸாக செல்லிங்கில் தான் இருக்காங்க. அவங்க எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அது போக Q4 ஏர்னிங்ஸ் வந்து தெரில, அதை பொறுத்து தான் இந்த ரன்னிங்கே இருக்குங்க. நல்ல கம்பெனி நல்ல ரிசல்ட் கொடுத்தா இன்னும் பயங்கரமாக ரன் ஆகும், இல்லைனா இன்னும் குறைய தான் செய்யும். ஸோ டெக்னிக்கல் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் வந்து 23,000 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,000. கரண்டாக வந்து 23,500, 23,800 இது மாதிரி சுற்றிட்டு இருக்கு. மேபி கன்சாலிடேட் ஆகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு மேலே போகுது அப்படின்ட்டு. அப்புறம் டாப் 7 கம்பெனி வந்து $2 trillion வந்து வெப்பட் அவுட் ஆயிருக்குங்க.
அதில் முக்கியமான கம்பெனி டிசிஎஸ் தான் சொல்கிறாங்க. பிக்கஸ்ட் லாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க டிசிஎஸ் மட்டும். டிசிஎஸ் வந்து 40,000 to 50,000 கோடி எரோஷன் ஆயிருக்குங்கிறாங்க. அதுக்கப்புறம் ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், இன்ஃபோசிஸ் இதெல்லாம் பயங்கரமாக எரோஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ தாங்க இந்த நியூஸ். ஸோ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஐடி செக்டார் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குமான்னு பார்க்கணும். அந்த ஐவிஎஃப் வந்து நல்லா வளர்ந்துட்டு வருது ஏஐ யூஸ் பண்ணி. ஸோ அதில் எந்த மாதிரி நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கான்னு பார்க்கணும். அப்புறம் அந்த ஐசிசியோட டெப்ட் அண்ட் ஈக்விட்டி ஃபண்ட், அது ஒரு நல்ல ஃபண்டுங்க. அது எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணுங்க இதில் இருந்து. ஸோ ஏஐ வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அதே நேரத்தில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குது. டொமஸ்டிக் இன்வெஸ்டர் தான் நிறைய வாங்கிட்டு இருக்காங்க. அது போக ஐவிஎஃப்ல ஏஐ பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுதுங்க. ஸோ ஸ்டே இன்வெஸ்டட், ஸ்டே காம். ஓகேங்களா, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம்.